ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த இனிமையான காலை வேளையில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் எல்லாம் வல்ல அந்த ராகவேந்தருடைய அருளால் கைகூடட்டும் என்று அந்த பகவானுடைய திருவடிகளை சேவித்து இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். மகான் கொடுத்த மகத்தான கைப்பிடி மண். மகான் கொடுத்த மகத்தான கைப்பிடி மண். இந்த பாரத தேசம் பெரிய பெரிய சமயவாதிகளால், ஆன்மீக ஞான மலர்களால் நடந்து தேய்ந்து பண்பை இந்த மண்ணுக்கு சொன்ன மண் பாரத தேசம். அது ஆதிசங்கரராக இருக்கட்டும், ரமணராக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும், அரவிந்தராக இருக்கட்டும், மத்துவராக இருக்கட்டும், வள்ளலாராக இருக்கட்டும், இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அந்த வகையில் நம்முடைய நெஞ்சிற்கு மிக நேசமாக இன்றைய தமிழ் சமூகம் ஒவ்வொரு வாரத்திலும் வியாழக்கிழமை என்றால் கைகூப்பி வணங்கக்கூடிய ஒரு மகான் பகவான் ராகவேந்திரர். நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு என்ன பெருமை என்று சொன்னால், அந்த புவனகிரியில் தோன்றியவர், அதாவது நம்முடைய தமிழ் மண்ணில் தோன்றி ஆந்திராவினுடைய அதோனியில் ஜீவசமாதி அடைந்தார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், திருச்சுழியிலிருந்து புறப்பட்ட ரமணர் தான் திருவண்ணாமலையில் தன்னை மூச்சடக்கினார். இன்னும் சொல்லப்போனால் காசியில் கங்கை கரையின் பகுதியிலே இருந்த யோகி ராம் சுரத்குமார் தான் திருவண்ணாமலையில் தஞ்சம் புகுந்து ஜீவசமாதி அடைந்தார். அப்படி பல பேருடைய சரித்திரங்கள் உண்டு. நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை, ஆதிசங்கர பகவத்பாதா எப்படி அத்வைதத்தை பரப்பினாரோ அதுபோல பகவான் ராகவேந்திர சுவாமிகள் மத்வ சம்பிரதாயத்தை இந்த மண்ணில் மகத்தாக எடுத்து சொன்னவர். பொதுவாகவே பீடாதிபதிகள் என்றால் ஒரு தேசாந்திரியாக காடு, மலை, நதிநீர் என்று பயணப்படுவது உண்டு. அந்த வகையில் மந்திராலயம் பக்கத்திலே பஞ்சமுகி என்கின்ற ஒரு இடத்தில் பகவான் ராகவேந்திரர் தவம் இருக்கின்றார், நித்திய பூஜை செய்கின்றார். பொதுவாகவே மகான்களுக்கு பணிவிடை செய்வதற்கும் பூஜை புனஸ்காரங்களுக்கு உதவி செய்வதற்கும் பல அன்பர்கள், தொண்டர்கள் உண்டு. அந்த வகையில் ஒரு சிலரில் ஒருவருடைய உள்ளம் ராகவேந்திரருடைய இதயத்தை தன்னுடைய செய்கையால், அன்பால், செயலால் தொட்டது. ஒரு அதிகாலை பொழுதில் அந்த தொண்டனை அழைத்து, தன்னலம் கருதாது என் பூஜைக்கு உதவி செய்கின்ற உனக்கு ஏதேனும் ஒரு பொருளை நான் தர வேண்டும், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று அந்த ஞான சொரூபி மத்வைத சம்பிரதாயத்தை இந்த மண்ணில் வேரூன்றச் செய்த அந்த மாமனிதர் மகான் கேட்டார். பொதுவாக பொன்னை, பொருளை, மண்ணை, பெண்ணை இப்படி கேட்பதுதான் மரபு. அவர் திகைத்து நின்ற அந்த இளைய மனிதர் கேட்டார், பகவானுடைய திருவடிகளை சேவித்து திருமண வயது வந்துவிட்ட எனக்கு இல்வாழ்க்கை இனிதாக நடத்துவதற்கு இனிய பெண்மணி ஒருவர், ஒரு நல்ல மனைவி அமைவதற்கான இளம் பெண் வேண்டுமென்று. ஒற்றை புன்முறுவல். யார்? அந்த மந்திராலயத்தில் இருந்து பல மகிமைகளை செய்த, பஞ்சமுகியில் தியானம் செய்து பூஜை செய்த ராகவேந்திர சுவாமிகள் ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த சீடனின் கையில் கொடுத்து, இதை பத்திரப்படுத்தி கொள் என்று புறப்பட்டு விட்டார். பொன்னை, பொருளை, தான் கேட்ட பெண்ணை தந்திருந்தால் மகிழ்ந்திருப்போம். ஆனால் மண்ணை கொடுத்தார். பெண் கேட்டவருக்கு மண் கிடைத்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அவர் சராசரி மனிதன் அல்ல, ராகவேந்திரருடைய பக்தர் அல்லவா. மண்ணை எடுத்து தன் இடுப்பிலே வைத்து கொண்டார். நெடும்பயணம் புறப்பட்டார். அந்தி சாய்ந்தது. கதிரவன் உள்ளிழுத்தான். ஒரு மாலை பொழுதின் மயக்கத்தில் பயணத்தை தொடர முடியாமல் ஒரு கிராமத்தினுடைய வீட்டு திண்ணையில் அமர்ந்து விட்டார். அவர்களும் அனுமதித்தார்கள். நேரம் செல்ல செல்ல ஒரே கூக்குரல் சத்தமாக இருந்தது. என்ன என்று எட்டி பார்த்தார். அந்த வீட்டில் அடுத்த சில நிமிடங்களில் பிள்ளை பேறு நடக்க இருக்கிறது. இது மகிழ்ச்சிக்குரியது தானே, மன இன்பத்திற்குரியது தானே. ஒரு குடும்பத்தின் வாரிசு உருவாகப் போகிறது என்றால் ஏன் ஒப்பாரி வைக்கிறார்கள் என்று கேட்டபோது அந்த குடும்பத்து முதியவர்கள் சொன்னார்கள்,
எங்கள் வீட்டில் பிள்ளை பிறப்பதும் அடுத்த சில நிமிடங்களில் பிரம்ம ராட்சசன் வந்து பிள்ளையை எடுத்துச் சென்று இறக்கச் செய்வதும் மரபாக இருந்தது. எனவே எங்களுக்கு பிள்ளையே நிலைக்கவில்லை என்று வருந்தினார். இடி இடித்தது, மின்னல் மின்னியது, சூறாவளி காற்றது, பெரிய ஆற்று நீர் பெருக்கெடுத்தது, பிள்ளை பேறு நடந்தது. பிரம்மராட்சசன் அடுத்த சில நிமிடங்களில் வீட்டு வாசலில் வந்திருக்கின்றார். வாசலுக்கும் உள்ளே செல்வதற்கும் இடையில் தடுத்து நிற்கப்பட்டவன் மந்திராலய பஞ்சமுகி இடத்தில் ராகவேந்திர சுவாமிகளின் அன்பை, ஆசியை, பண்பை பெற்று மண்ணை வரமாக பெற்றிருந்த சீடன் கிடக்கின்றான். பிரம்மராட்சசன் வந்தது அச்சம் என்றாலும் கூட செய்வதறியாத இடுப்பு மண்ணை எடுத்து ராட்சசன் மீது எறிந்தான். அவன் எரிந்து சாம்பலாகி பஸ்மமாகி போனான். நீண்ட நாளைக்கு பிறகு வாரிசு தங்கியது. பணக்கார குடும்பம். பொன்னை, பொருளை, பெண்ணையும் தந்தது. பொன்னை, பொருளை, பெண்ணையும் தந்தது. எங்கள் குடும்பத்தின் நெடுங்கால் கழித்து இந்த ஆண் வாரிசு பிள்ளையை காத்த உனக்கு எங்கள் வீட்டில் வயதொத்த திருமண பெண்ணை உனக்கு தருகின்றோம் என்றார்கள். பிறகுதான் தெரிந்தது, மந்திராலயத்து மகான் கொடுத்தால் மண் கூட பொன்னாக, பெண்ணாக, மணியாக மாறும் என்பதை அந்த சீடன் உணர்ந்து ராகவேந்திரா, ராகவேந்திரா என்று சிரசுக்கு மேலே கைகூப்பி வணங்கினான். நம்பினார் கெடுவதில்லை. ராகவேந்திரர் கொடுத்த மண்ணை நீங்கள் நன்றியோடு ஏற்றுக்கொண்டால் மண் பொன்னாக மாறும் என்பதற்கு இதுவே சான்று. மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம், சிந்திப்போம்.